Hello guys, welcome back to our YouTube channel. So today என்னுடைய பார்க்க போறேன்னா ஒரு unboxing வீடியோ தான். ஸோ வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு ப்ராடக்ட், அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டே தான் எனக்கு வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ நான் வந்து ஒரு ஹேர் ட்ரையர் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய ஹேர் வந்து நான் இதை வாங்கினதுக்கான ரீசன் என்னென்னா, ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹேர் வந்து லாங் ஹேர். ஸோ என்னோடய லாங் ஹேர் வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது வந்துட்டு டக்குன்னு குயிக்காக எங்கேயாச்சும் கிளம்பணும் அப்படின்னா காயவே காயாது. ஸோ ட்ரை பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த ஹேர் ட்ரையர் வந்து ரொம்ப நாள் வந்து பார்த்து நான் வந்து வாங்கினேன். ஸோ வந்து சடனாக வந்துட்டு இல்லை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் வாங்கினது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் ட்ரையர் இதை வாங்கணுமா வேணாமான்றது தவிர, ஸோ இது வாங்கி நம்ம யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்றது வந்து மைண்டில் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளாக வாங்காததுக்கு ரீசனும் கூட அதுதான். ஸோ வாங்கலாம், பட் ஆனால் தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். இது இருக்குன்றனால வந்து ரெகுலராக இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் ரொம்ப நேரம் வந்து பேசலை. ஸோ நிறையா கமெண்ட் நான் வந்து பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப வந்து பேசிகிட்டே இருக்கீங்க, ரொம்ப லாங்காக போகுது உங்கள் வீடியோ அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஸோ நான் ரொம்ப ஷார்ட்டாக அந்த வீடியோ வந்து முடிக்க பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஹேர் ட்ரையர் வந்து வாங்கினது வந்து நைகாவில் தான். ஸோ நைகாவில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே எனக்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு 3-4 டேஸ்லேயே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து ஹேர் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து ஹேர் ப்ரஷ்ஷாக இருக்கட்டும், கோம்பாக இருக்கட்டும், வீகா தான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ வந்து எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பிராண்ட். ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்க்கு ஒர்த்தான ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ வீகா வந்து எனக்கு வந்து ஹேர் கேர் ப்ராடக்டில் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பிங்க் கலர் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பிங்க் வந்து லைட் பிங்க், பேபி பிங்க் வந்து என்னோடய ஃபேவரட் கலர். ஸோ ஹேர் ட்ரையர் நல்ல ஒரு பாக்ஸ் ஃபோல்டிங்கில் வந்து வந்திருக்கும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதை நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதோட டெமோ வந்து பக்கத்துலையோ இல்லாட்டி இதோட ஆட் பண்ணுறது வீடியோவோட. ஸோ வந்தோடனே வந்து ஹேர் ட்ரையர் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இதுலேயே அழகாக வந்து வீகா அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ லுக் வைஸ் ப்ராடக்ட் வந்து புது ப்ராடக்டாக தான் வந்து இனிமே கிராச்சஸ் இல்லாமல். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது யாராச்சும் யூஸ் பண்ண ப்ராடக்டெல்லாம் தூக்கி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு இல்லை. ஸோ புது ப்ராடக்டாக தான் வந்து வந்திருக்கு. ஸோ இதுலேயே வந்துட்டு ஒரு யூஸ் மேனுவல் அப்படிங்கிற ஒரு கார்டு வந்து வந்திருக்கு, எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படித்து பார்க்குற பொறுமை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நம்ம வயர் வந்து கேபிள் வந்து நல்லா லாங்காக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பாக்ஸுக்கு பக்கத்தில் வச்சுட்டு தான் ட்ரை பண்ணணும். இல்லை கொஞ்சம் லென்த்து வந்து நம்ம மிரர் வரைக்கும் கூட வந்து எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப லாங்கு நல்ல லாங்காக தான் இருந்துச்சு. ஸோ இதுலேயும் எந்த ஒரு கட்டு அந்த மாதிரி கிராச்சு எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இப்படி இருக்குல்ல, லைட்டாக வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கனுக்குள்ளே வந்து பட்டன்ஸ் இருக்கும். ஸோ ஸோ சாரி இந்த சைடு வந்து இருக்கும், தெரியுதான்னு சொல்லி தரல. ஸோ இங்கனுக்குள்ளே வந்து சேம் இந்த பேபி பிங்க் கலர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. 0, 1, 2 அப்படின்னு சொல்லி. 0 அப்படின்னா வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ 1, 2 தான் வந்து இதோட. ஸோ இந்த கேப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டும் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வச்சுட்டும் கூட வந்து ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நம்ம ஹேர் ட்ரை வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதை மறுபடியும் வந்து மாட்டிட்டும் நம்ம வந்து ஹேர் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதை நான் வாங்கின ப்ரைஸ் வந்து 750க்கு நான் வந்து நைகாலேருந்து வாங்கினேன். ஸோ இது வந்து ரொம்ப இதை தாண்டியும் வந்து நிறையா பட்ஜெட்டில் வந்து ஹேர் ட்ரையர்ஸ் வந்து இருக்குது. ஸோ
ஹேர் வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வெயிலில் நார்மலாக டவல்லே வந்து ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நானும் வந்து அப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன், பண்ணுவேன். ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா எமர்ஜென்சி முடியலை அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த ஹேர் ட்ரையர் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் ஆகுமா ஆகாதான்னு கேட்டால் வந்து இது வரைக்கும் நான் ஒரு 5 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு வந்து அவ்வளோவா வந்து ஹேர் ஃபால் ஆன மாதிரி தெரியல. டெய்லியும் நம்ம தலை சீவும் போது எப்பயுமே கொட்டுற மாதிரி ஒரு 50 முடி 40 முடி ரெகுலராக ஒரு நாளைக்கு வந்து 40 முடி 50 முடி கொட்டுறது வந்து காமன் தான். ஸோ அதுக்குனால வந்து ஹேர் ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 50 முடி 60 முடி கொட்டுறது வந்து நார்மல் தான். ஸோ வீக்கான ஹேர்லாம் வந்து கொட்டிட்டு நியூ பேபி ஹேர்ஸ் வந்து வளரும் கண்டிப்பாக. ஸோ அதனால வந்துட்டு இது யூஸ் பண்ணனால தான் ஹேர் ஃபால் அப்படின்னு வந்து என்னால் சொல்ல முடியல இப்போதைக்கு. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ண வேணால் ஹேரோட லென்த் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதோட டெமோ வந்து நான் காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளக்கில் மாட்டுறதுக்கு வந்து ரொம்ப சின்ன வயராக இல்லை, நல்லா வந்து பெரிய வயராக தான் வந்து கேபிளாக தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பிடிச்சது வந்து நல்லா வந்து க்ரிப்பாக இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளக்கில் மாட்டிகிட்டே எனக்கு வந்து இதை ஆன் பண்ணும்போது ஒரு சவுண்ட் அப்படி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணே ஒரு மாதிரி சவுண்டு வைப்ரேஷன் மாதிரி ஒரு சவுண்டு வரும். ஸோ அந்த சவுண்டு வந்து இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி சவுண்டு அது இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணும்போது இது இப்படி தான் வந்து பிடிச்சிருந்தேன். ஸோ இப்படி கொஞ்சம் ஆட்டி தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்றத வந்து நான் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சு. ஸோ இதை இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 0ல் வச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஆஃப் ஆகிடும். 1ல் வச்சோம் அப்படின்னா வந்து நார்மல் ஹீட்டில் வந்து ஹேர் வந்து ட்ரை ஆகும். ஸோ 2ல் வச்சோம் அப்படின்னா நல்லாவே வந்து ஹீட் வந்து அதிகமாக வரும். ஸோ டக்குன்னு ரொம்ப குயிக்காகவே வந்து ஹேர் ட்ரை ஆயிடும். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து 1லே வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு டக்குன்னு காயணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் 2 வந்து நான் 2ஓட ஸ்பீடுக்கு வந்து போயிடுவேன். ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால ஸோ ஸ்கின்ல கழுத்துலையோ இல்லை ஃபேஸ்லையோ எங்கேயாச்சும் பட்டுருச்சு அப்படின்னா அதோட ஹீட் இருக்குல்ல தாங்க முடியாது அப்படின்னா ஸோ வந்து ஹேரோட ஸ்கேல்பில் மட்டும்தான் வந்து நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹேரில் மட்டும்தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். உங்களோட ஸ்கின்ல ஏதாச்சும் பட்டுச்சு அப்படின்னா டக்குன்னு சுட்டுச்சுன்னா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் தள்ளி வச்சு வந்து ஹேர் ட்ரை வந்து பண்ணுங்கள். ரொம்ப பக்கத்தில் வச்சு பண்ணால் கண்டிப்பாக ஹேர் டேமேஜ் ஆகும், ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இதோட டெமோ வந்துட்டு நான் ஸ்க்ரீன்லேயே வந்து போடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக அப்படின்னு வந்து போடுறேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து தேவையான ஒரு ப்ராடக்ட். ஸோ வந்து ரீசண்டாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டைம் வந்து சேவ் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஹேர் ட்ரையர் வாங்குகிற ஐடியா இருக்குது அப்படின்னா வந்து ஸோ பட்ஜெட்டில் இந்த ஹேர் ட்ரையருக்கு வந்து நீங்கள் வந்து போகலாம். ஸோ வீகா வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு யூஸ் பண்ணி முடித்தோடனே இந்த இடம் வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து அந்த ஹீட்லாம் போனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வயரு கேபிள்லாம் வந்துட்டு சுற்றிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஒரு இடத்துல வந்து வச்சுருக்கோம். கண்ணு முன்னாடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து நம்ம ஹேரும் சீக்கிரமாக வந்து ட்ரை ஆகும். அதே சமயம் இது யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ஃபாலும் ஆகக்கூடாது. ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து யூஸ் பண்ணி முடித்தோடனே அதை வந்து பாதுகாப்பாக வைக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒரு அமௌண்ட் இது வருது. ஸோ இதை யூஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா கேபிளெல்லாம் சுற்றிட்டு மறுபடியும் பாக்ஸில் போட்டு நான் வந்து வச்சுருவேன். ஸோ எனக்கு எப்போ தேவையோ அப்போ தான் எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து அமௌண்ட் போட்டு ஒரு பொருள் வாங்கும்போது அதை அப்படியே வந்து வச்சுட்டு போயிடக்கூடாது. ஸோ அதை நம்ம ரீயூஸ் பண்ணணும், ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கும் நம்ம போட்டு வாங்கின அமௌண்ட்டுக்கும் வந்து ஒர்த்து. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.